தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் ரொம்ப சுவையான எளிமையாக செய்யக்கூடிய இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தோசை இட்லி ரெண்டுக்குமே கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையானதாக இருக்கும். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடான உடனே 1 கப்பு உளுந்து, 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். இது பாதி அளவு வறுப்பட்ட பிறகு நம்ம மீதி பொருட்களையும் சேர்த்து வறுக்க போகிறோம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா சரியாக வராது. ஸோ மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாதி அளவு வறுத்துட்டோம். இதில் 10லிருந்து 15 வற்றல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். எதனால் இல்லைன்னா காரம் எனக்கு ரொம்ப குறைவாக வேணும். அதனால் நீங்கள் 10லிருந்து 15 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து வறுத்துப்போம். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக நம்ம இதில் உப்பு சேர்க்க போகிறோம். எல்லாம் வறுத்ததுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பிறகு திரும்ப நம்ம அது எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுருவோம். சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுனால ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். நீங்கள் குறைவாக கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா சின்ன ஜாரே உங்களுக்கு போதும். இப்போ நம்ம எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம திரும்ப உப்பு சேர்க்க வேண்டாம், நம்ம முதலே சேர்த்துருக்கோம். அதனால் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக நான் பவுடர் பண்ணலை, கொஞ்சம் நரன்னு பண்ணியிருக்கேன். அதுதான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நைஸாக பிடிக்கும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேப்பரை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நாள் நம்ம இதை கெட்டு போகாமல் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.